Hi, hello, welcome back to my channel. நான் தான் உங்கள் மிஸ்டர் ஹெச்ஆர். ஸோ ஒரு ஃப்ரெஷர் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி போர்ட்டலில் போய் ஜாப் அப்ளை பண்ணணும், யார்கிட்ட ரீச் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷரு காலேஜ் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அண்ட் ஒரு ரெஸ்யூம் வந்து எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா naukri.com, shine.com, டைம்ஸ் ஜாபு, monster.com இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. அந்த போர்ட்டல்ஸில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நீங்கள் அந்த போர்ட்டலில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸில் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ ஃப்ரெஷர்ஸுக்கு அங்கேருந்து உங்களுக்கு கால்ஸ் வரும். ரெக்ரூட்டர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஹெச்ஆர் டீம்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ரைட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ, என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்களே அந்த மாதிரி சைட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பனிங்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது காட்டும். அந்த மாதிரி சைட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஜாப் போர்ட்டல்ஸில் உங்கள் ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணிட்டு போயிருக்கு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க, போர்ட்டலில் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க, 6 months அப்படியே விட்டுருவாங்க, 3 months அப்படியே விட்டுருவாங்க, கால்ஸ் வரும்னு எதிர்பார்ப்பாங்க, அண்ட் 1 year சில ப்ரொஃபைல்ஸ் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அது நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அந்த சைட்டில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் என்ன ஆகும்னா அந்த போர்ட்டலில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவாக காட்டும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் இல்லை ஹெச்ஆர்ஸ் வந்து அந்த போர்ட்டலில் போயிட்டு யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க ஜாபுக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் தான் ஃபஸ்ட்டு பேஜ் இல்லைனா செகண்ட் பேஜில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லை, நீங்கள் வந்து 3 months அந்த சைட்டில் போகவே இல்லை, நாக்ரியில் நீங்கள் லாகின் பண்ணவே இல்லை, மான்ஸ்டரில் நீங்கள் லாகின் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி ஆக்டிவ் இன் தட் போர்ட்டல் அண்ட் யூ ஹேவ் டு கீப் ஆன் லாகின் அண்ட் செக்கிங் வாட் இஸ் த ஹேப்பனிங். ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் கொலீக் சர்க்கிள்ஸ், உங்கள் ரிலேஷன் சர்க்கிள்ஸ் அங்கெல்லாம் வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆன் பண்ணலாம். அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு நீங்கள் ப்ரொஃபைல்ஸ் அனுப்பலாம். ஸோ தட் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெக்குவயர்மெண்ட்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்கிட்ட அவங்க உங்கள் ரெஸ்யூம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து கண்டிப்பாக வந்து 1-2% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஜாபுக்கு ரீச் பண்ணணும். ஓகே சார், இது வந்து ஃப்ரெஷரு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸுமே இதே ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா naukri.com, shine.com, monster.com இதில் போய் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் லிங்க்டின் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் போய்ட்டு உங்களோட லாகின்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது இந்த கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் மிஸ்டர் ஹெச்ஆர். தேங்க்யூ.